Please. உங்கள் உறுப்பினர் உங்களுடைய அதிமுகவை சார்ந்த உறுப்பினர் ஆதரித்து பேசியிருக்கிறார். அதற்கு உண்டா இல்லையா அதற்கு போய் சொல்லுங்க. இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் 3ஆம் நாள் கூட்டமானது இன்று காலை துவங்கி நடைபெறக்கூடிய நிலையில் இன்றைய தினத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அதன் மீதான விவாதம் நடைபெற்றது. தற்பொழுது முதலமைச்சர் பதிலளித்த நிலையில் அது தொடர்பாக சட்டப்பேரவையில் தலைவர்கள் பேசியது என்ன என்பது குறித்தான விவரங்களையும் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதே வேளையில் சட்டப்பேரவை நிகழ்வுகளையும் மறுபுறம் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். தற்பொழுது நாம் சட்டப்பேரவையில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னதாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக பல்வேறு கட்சி தரப்பிலிருந்தும் கொண்டுவரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் மீதான சிறப்பு விவாதம் நடைபெற்றது. அதில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் என்ன கருத்துக்களை அங்கு தெரிவித்திருந்தார்கள், என்ன பேசியிருந்தார்கள் என்பது தொடர்பான விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிக் கொண்டிருந்தார். இதற்கிடையே சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி உரையாற்றி வருகிறார். தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கத்தையும் அளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில் மீண்டும் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ், நம்ம தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் என்ன நடக்குது அப்படின்றத முதல் நாள் கூட்டத்தொடரில் இருந்து நீங்க துல்லியமாக தெளிவாக வழங்கிட்டு இருக்கீங்க. இன்றைய தினத்தில் முதலமைச்சர் அந்த விவாதத்தின் மீது அளித்த பதில் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தீங்க. அது குறித்து நீங்க தொடர்ந்து பேசலாம். நிச்சயமாக அந்த தீர்மானத்தை பொறுத்தவரையிலே செல்வ பெருந்தகையும் பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் விரிவான விளக்கம் கொடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பேசியிருந்தார். தற்போது டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பான விஷயம் சட்டமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் ஏற்கனவே அதிமுக மற்றும் சில கட்சிகளை சார்ந்தவர்கள் வேல்முருகன் உள்ளிட்ட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுந்து இந்த டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதற்கு முதலமைச்சர் தற்போது பதிலளித்து பேசியிருக்கின்றார். குறிப்பாக ஏற்கனவே கடந்த சட்டமன்றத்தில் அவர் பேசிய அந்த விஷயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி, நான் ஆட்சியில் இருக்கும் வரை, நான் பதவியில் இருக்கும் வரை இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர விடமாட்டேன் என முதலமைச்சர் பேசியதையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார்கள். அதே போல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா பேசும்போது இந்த ஆட்சி மக்களிடம் செல்வாக்கை இழந்து வருகிறது என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதற்கும் முதலமைச்சர் பதிலளித்து பேசியிருக்கின்றார். ஆட்சி மக்களிடத்தில் மதிப்பிழந்து கொண்டிருக்கிறது, நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா பேசினார். அதனால்தான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் அவர் பேசியிருக்கின்றார். அவர் பேசும்போது மாநிலங்களவை உறுப்பினர் என்ன பேசினார், அதுதான் கேள்வி என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தம்பிதுரை அவர் ராஜ்யசபாவிலே அவர் என்ன பேசியிருந்தார் என்ற விஷயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி அதிமுகவினருடைய கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலே இந்த டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக அதிமுகவினர் கேள்விக்கு அமைச்சர் சார்பிலும் அதே போல முதலமைச்சர் சார்பிலும் பதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மதுரையில் தொடர்ந்து அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை கொண்டு வரக்கூடாது என பொதுமக்கள் போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய சூழலில் தற்போது இந்த விவகாரமும் சட்டமன்றத்தில் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. முன்னதாகவே காலையில் அவர்கள் மாஸ்க் அணிந்து வந்தார்கள். அதில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலே அதிமுகவினர் அந்த மாஸ்க் அணிந்து வந்த நிலையிலே இந்த விவகாரம் தற்போது பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களால் கேள்வி எழுப்பப்பட்டு தமிழக அரசின் நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது, தமிழக அரசு தொடர்ந்து எவ்வாறு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது என்பதை விளக்கமாக பேரவையில் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகள் என்ன என்பது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கி வருவதற்கு நன்றி ராஜேஷ்.